இது ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு இடம். இங்க கொஞ்சம் ஹிஸ்டரி, கொஞ்சம் மிஸ்ட்ரி, ரொம்ப கியூரியாசிட்டி நிறைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு போக போறோம். அது எங்கன்னா உங்கள மாதிரி தான் இந்த இடத்த பத்தி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நேர்ல பார்க்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப வருஷமா இருந்தது. ஆனா இன்னைக்கு தான் எவ்வளவோ மிகப்பெரிய கோவில்கள் இருந்தாலும் ஏன் தஞ்சை கோயில் இவ்ளோ தனித்துவமா தெரியுதுன்னா, ராஜராஜ சோழன் நிறைய கோயில் கட்டிருக்காரு. அதே மாதிரி அவன் பிள்ளையும் நிறைய கோயில் கட்டிருக்கான். ஆனா எது பேசப்படுது? ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயில் தான். அவன் யோசனை இருக்கு, அதான் பொக்கிஷம். அந்த யோசனை தான் அந்த கோயிலை இன்னும் பொக்கிஷமா வச்சிருக்கு. உண்மையிலே இந்த கோயில் பொக்கிஷன் தாங்க. இந்த பிரகதீஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்கிற தஞ்சாவூர் சுத்து வட்டாரத்துல 50 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு எங்கேயுமே மலைகளே கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்கிருந்து தான் இவ்ளோ கிரானைட் கற்களை கொண்டு வந்து ராஜராஜ சோழன் இவ்ளோ பிரம்மாண்டமான கோயிலை கட்டி முடிச்சாருன்னே தெரியல. இதை விட நம்மள ஆச்சரியப்படுத்துற விஷயமே 80 டன் இடை கொண்ட கலசத்தை மெஷின் அண்ட் கிரேன் ஃபெசிலிட்டி இல்லாத காலத்துல எப்படி இந்த கோயிலோட கோபுரத்துக்கு மேல கொண்டு போய் வச்சாங்கன்னே தெரியல. அதோட ஒரே கல்லுல செதுக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான நந்தி, சோழர் காலத்துல உருவாக்கப்பட்ட பெயிண்டிங்ஸ்னு நிறைய பிரமிப்பூட்டக்கூடிய விஷயங்கள் இந்த கோயில்ல நிறைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட ஆர்கிடெக்சர் தமிழை சிறப்பிக்கும் வகையில கட்டமைக்கப்பட்டிருக்கு. கோயில் கோபுரத்தோட உயரம் 216 அடி. அது 216 உயிர்மை எழுத்துக்களையும், சிவலிங்கம் 12 அடி 12 உயிரெழுத்தையும், சிவலிங்க பீடம் 18 அடி 18 மெய்யெழுத்துக்களையும், சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடைப்பட்ட தூரம் 247 அடி. அது 247 தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களையும் குறிக்கிற வண்ணமா இந்த கோயில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த கோயிலை கிரேட் லிவிங் சோலா டெம்பிள் பட்டியல்ல யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1000 வருஷம் கடந்தும் டெய்லி பூஜைகள் நடக்கிற காரணத்தினாலதான் இதை லிவிங் டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழியையும் தமிழனையும் பெருமைப்படுத்தக்கூடிய இந்த கோயிலை உங்க லைஃப் டைம்ல ஒன் டைம் ஆது கண்டிப்பா விசிட் பண்ணுங்க.